வணக்கம். இந்தியா ஒரு வளர்ச்சி பாதையில். நான் இது ஆல்வேஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2016 இருந்து இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். 2022 இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய செக்டர்ஸ் தூக்கி நிப்பாட்டும். இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சைடு இருக்கு, இன்னொன்று சைட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் நம்ம ஊர்ல மேனுஃபேக்சரிங் செக்டர் தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அடுத்த சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ ரெவல்யூஷன்ஸ் ஒரு மேஜர் சேஞ்சஸ் எடுத்துட்டு வர போறாங்க இந்தியாவில். நீங்க உலகம் பூரா எலக்ட்ரிக் பைக் சைட்ல, எலக்ட்ரிக் கார் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எத்தனால், மெத்தனால், பயோகேஸ், ஹைட்ரஜன், எலக்ட்ரிக் கார், சிஎன்ஜி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எது கிளிக் ஆனாலும் பெரிய லெவல்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஹேக்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹேக் சைட்ல பெரிய லெவல்ல ஹைட்ரஜன் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் அதை பத்தி கிடையாது. இந்த ப்ரோக்ராம் ஏவியேஷன் செக்டர் பத்தி. ஏவியேஷன் செக்டர் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல டெலிகாமோ இல்ல ஜிஎஸ்டியோ இல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயோ ஒரு ரெவல்யூஷன் இருக்கோ, அதே மாதிரி ஏவியேஷன் செக்டர் ஒரு பெரிய ரெவல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வர போறதுன்றது நிச்சயம். நீங்க எடுத்து பாருங்களா, சப்போஸ் ஏர் இந்தியா பிரைவேட்டைஸ் பண்ணாத இருந்திருந்தால் என்ன இருக்கும்? வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 கோடி கவர்மெண்ட் ஏர் இந்தியா கொடுத்தா இருக்கணும். அவங்களுக்கான சம்பளம் கொடுத்துருக்கணும். அண்ட் எந்த விதமான ரிவைவல் நம்ம பண்ணியிருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஏர் இந்தியாவை க்ளோஸ் டு அபவுட் ஒரு 53,000 கோடி கடனோட டாடா குரூப்க்கு கொடுத்தாங்க. அவங்க ஒரு 18,000 கோடி கடன் போட்டு லோன் போட்டு அவங்க கம்பெனியை வாங்கினாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 800 பிளேன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் இந்தியா வேர்ல்டுல உலகத்துல ஒரு தரத்தை எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டில் 95, 96 வரைக்கும் நீங்க எடுத்துங்களேன், ஏர் இந்தியா ஆல்மோஸ்ட் உலகத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு எப்படி எத்தியாஸ்டோ இல்ல கத்தார் ஏர்வேஸோ இல்ல நிறைய மோஸ்டா மிடில் ஈஸ்ட் ஏர்லைன்ஸ் இருக்கோ, எப்படி அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் ஏர் இந்தியால இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும்ல, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கும் போதும் சுயநலத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. அது மாதிரி தான் ஏர் இந்தியாவை கெடுத்து விட்டது. அண்ட் பெரிய லெவல்ல நஷ்டம் ஆச்சு. ஏர் இந்தியா இந்த இண்டஸ்ட்ரியில க்ளோஸ் டு அபவுட் 60-70 வருஷமா இருக்கு. அப்படி இருக்கும் போதும் அட்வான்டேஜ் என்னதுன்னு சொன்னால், உலகத்துல இருக்கிற மேஜர் சிட்டிஸ், கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற முக்கியமான சிட்டிஸ்க்கு ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த ஸ்லாட் கூடயும் பிரைம் ஸ்லாட்ஸா கிடைக்கும். பிரைம் ஸ்லாட்ன்றது இப்ப நம்ம சென்னையில டெல்லிக்கு போறோம். சென்னையில காலையில 5:30-6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட். டெல்லியில ஒரு 8:30 மணிக்கு நீங்க லேண்ட் பண்றீங்க. பியூட்டிஃபுல். 8:30 மணிக்கு கீழே இறங்கி நீங்க போய் வியாபாரம் பார்க்க போகலாம். இதே இது 12-1 மணிக்கு போச்சுன்னா சொன்னால் அது யூஸ் இல்லை. இதே இது சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிக்கு போனாலும் யூஸ் கிடையாது. மேபி ஒரு 8-9 மணிக்கு போச்சுன்னு சொன்னால் சென்னையில வேலை முடிச்சுட்டு டெல்லிக்கு போறவங்க ரிட்டர்ன் போகலாம். ஸோ இது மாதிரி பிரைம் ஸ்லாட்ஸ் உலகத்துல இருக்கிற அத்தனை சிட்டிஸ்க்குமே ஏர் இந்தியா வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்? ஹப் கான்செப்ட். எப்பயுமே ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு ஏர்லைன்ஸோட சக்சஸ் ஸ்டோரி எங்க இருக்குன்னு சொன்னால் ஹப் தான் மேஜர் சக்சஸ் ஸ்டோரி. இன்ஃபேக்ட் சுப்பிரமணிய சுவாமி நம்ம எம்பி, பிஜேபியில இருக்கிற எம்பி, காங்கிரஸ் பீரியட்ல தான் நினைக்கிறேன், ஜெட் ஏர்வேஸ் மிடில் ஈஸ்டோட இத்தியாடோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. பட் இந்தியால இருந்து பேசஞ்சர்ஸ் நாங்க ஷேர் பண்றோன்றப்ப அவர் அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் இந்தியா ஹப்பா இருந்துச்சு, நம்ம இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் அங்க அனுப்புறோம். எப்பயுமே இந்த ஹப் கான்செப்ட்ன்றது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்ப சென்னையில இருந்து யூஎஸ்க்கு ஒரு ஃபிளைட் போகுது, இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஃபிளைட் போகுது. அப்ப ஃபிளைட் போகுதுன்னு சொல்லும் போதும் மற்ற ஊர்ல இருந்து மேபி கோயம்புத்தூர், பெங்களூர், திருச்சி, மதுரை அந்த இடத்துல இருந்து சின்ன ஃபிளைட்ல இருந்து ஆளுங்களை இறக்கி இந்த பெரிய ஃபிளைட் இங்க போறது ஒரு பெரிய ஃபிளைட்டா இருக்கும். ஒரு 4 இன்ஜின் வச்சு ஒரு 400-450 பேசஞ்சர் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபிளைட்டா இருக்கும். அந்த ஃபிளைட் போகும்போதும் அதுக்கு ஃபீடர் எங்க இருந்து வரும்? இந்த சின்ன ஊர்ல இருந்து ஃபீடர்ஸ் வரும். இதுதான்
ஜெட் ஏர்வேஸ் வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. என்னதுன்னு சொன்னால் இந்தியால இருந்து பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு அந்த ஊருக்கு போகுது, அந்த ஊர்ல இருந்து மற்ற நாடுகளுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் பண்ணாங்க. மெயினா வந்து யூரோப் ஆகட்டும், இல்ல அமெரிக்கா ஆகட்டும், அங்க இருந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க அங்க இருந்து பெரிய பிளேன் வச்சு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சின்ன கப்பல்ல தூண்டில்ல எடுத்துட்டு போய் அப்படி ஒரு பெரிய கப்பல்ல சரக்கு ஏற்றுவோம் தெரியுமா, அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். அந்த இது வந்து இப்ப மாறப்போகுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதனால்தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு மேஜர் ஷாக். சப்போஸ் ஏர் இந்தியா இப்ப நீங்க ஃபோக்கஸ் நீங்க எடுத்து பாருங்க. ஏர் இந்தியா உள்ள வந்தோடனே, அதாவது டாடா குரூப் டேக் ஓவர் பண்ணோடனே எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பிரச்சனை வந்தப்ப அன்னைக்கும் நான் வந்து வீடியோல சொன்னேன், இது மாதிரி எல்லாமே வந்து சீன் போடுவாங்க. ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்டு யூரினேஷன் பண்றான்னு சொல்றது ஒரு சாதாரண சில்ற மேட்ரு. சரியா? ஒரு சாதாரண சில்ற மேட்ரு. இது உலகத்துல நிறைய ஏர்லைன்ஸ்ல நடக்கிற விஷயம். இதை வந்து பூதாகரமா வந்து வெடிக்க வச்சது வந்து என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஏர் இந்தியால சாப்பாடு சரியில்லை, சேர் சரியில்லை, இது மாதிரிலாம் வந்து நிறைய வந்து நெகட்டிவிட்டிஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எப்பயுமே வந்து ஒரு புதுசா ஒரு என்ட்ரி வரும்போது ஆரம்பத்துல தட்டி விடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிஆர் ஒர்க் அவுட் சைட்ல வந்து நடந்துச்சுன்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இது காரணம் யார் யாரெல்லாம் ஏர் இந்தியா வந்து இந்த ஹப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்தோ இல்ல சிங்கப்பூர்ல இருந்தோ இல்ல பிராங்க்ஃபர்ட்ல இருந்தோ அது வந்து இந்தியாவுக்கு மாறுது. மேபி 3 இடம் இல்ல 4 இடம் இல்ல ஒரு 10 இடம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. டெல்லி ஒரு ஹப் ஆகலாம். டெல்லி பக்கத்துலயே வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க நொய்டால, யூபி கவர்மெண்ட். ப்ராபப்ளி 2024 செகண்ட் ஹாஃப்குள்ள வந்து அவங்க வந்து ஆப்ரேஷனல்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஏர்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி டெல்லியில இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் இந்த நொய்டால இருக்கிற ஏர்போர்ட், அது பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, இந்த 2 ஏர்போர்ட்டும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட கெப்பாசிட்டி பிராங்க்ஃபர்ட், யூகேல இருக்கிற லண்டன்ல இருக்கிற ஏர்போர்ட், இந்த 2 ஏர்போர்ட் பிளஸ் துபாயில இருக்கிற ஏர்போர்ட், இந்த 3 கெப்பாசிட்டி சேர்ந்து என்ன இருக்கோ அதோட ஜாஸ்தி வந்து இவங்களோட ஃபிளையிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அப்ப நினைச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து செக்மேட் கொடுக்க முடியும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு டேட்ல அமெரிக்காவுக்கோ இல்ல யூரோப்புக்கோ இல்ல ஆப்பிரிக்காவுக்கோ பறக்கிற ஆள் யாருன்னு சொன்னால் இந்தியர்கள் தான். பிசினஸ் மேனா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், டூரிஸ்டா இருக்கட்டும், நம்ம ஆளுங்க தான் பறக்குறாங்க. அப்ப நம்ம ஏன் வியாபாரம் அவங்களுக்கு கொடுக்கணும்? ஸோ டெல்லி ஏர்போர்ட் சொன்ன, பாம்பே ஏர்போர்ட்டா இருக்கலாம், ஹைதராபாடா இருக்கலாம், இல்ல பெங்களூரா இருக்கலாம். சென்னைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம ஏர்போர்ட் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஏர்போர்ட் கிடையாது. பெரிய லெவல்ல வந்து கிரவுட் மேனேஜ் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்பேன்ஷன்ல மேபி இன்னும் கொஞ்சம் அப்படி அப்படி உள்ள சொருவறதுக்கான சான்சஸ் இருக்கு. அன்டில் அன்லஸ் சென்னையில அடிஷ்னலா ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டினா ஒழிய இப்போதைக்கு சர்வைவ் ஆகுறது கஷ்டம். பட் டெஃபினட்டா இந்தியால இருந்து நிறைய ஹப்ஸ் வந்து ஆறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. மேஜர் காம்படிஷன் யார் இருப்பாங்க? ஏர் இந்தியா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து அவரோட சிஇஓ அனௌன்ஸ் பண்றாரு, அடுத்த 6 மாசம் சரியா, அடுத்த நாள் ஒரு புது பிளேன் வரப்போகுது. எவ்வளவு ஒரு 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 ஸ்டேட்மெண்ட். அடுத்த 6 மாசம் வாரத்துக்கு 2 பிளேன் 3 பிளேன் வந்து எங்களுக்கு வந்து இறங்கும், புது பிளேன் இறங்கும். அப்ப க்ளோஸ் டு அபவுட் 150 160 நியூ பிளேன்ஸ் வந்து அடுத்த 6 மாசத்துல வருதுன்னு சொன்னால் ஒரு பிளேனுக்கு சராசரியா நீங்க வந்து இன்டர்னலாவே நீங்க எடுத்துங்களேன். இவங்க வந்து இன்டர்நேஷனல் ரூட்டை விட்டுருங்க, இன்டர்னலாவே நீங்க எடுத்துங்களேன். ஒரு பிளேனோட கெப்பாசிட்டி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 200 நம்ம கால்குலேட் பண்ணலாம். அரௌண்ட் 180 தான் கெப்பாசிட்டி. 150னா நீங்க போடுங்க, ஒரு 30 விட்டுருங்க, 150 மினிமம் வந்து ஒரு 4 ட்ரிப் அடிப்பாங்க. சரியா? ஒரு 4 இல்ல 5 ட்ரிப் அடிப்பாங்க மினிமம். டவுன் பஸ்ஸை விட மோசமா தான் ஓட்டிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல ஏர்லைன்ஸ். நீங்க மினிமம் 4 ட்ரிப்புன்னு சொன்னா கூடயும் 600 ஆச்சு. 600 இன்டூ 150 நீங்க போட்டு பாருங்களேன். 150 என்னது? 150 புது பிளேன். அப்ப ஆல்மோஸ்ட் 90,000 நியூ ஃபிளையர்ஸ் இருப்பாங்க எவ்ரி டே. இது வந்து ஒரே ஒரு கம்பெனிக்கான ஃபிளையிங்ஸ் பத்தி நான் பேசுறேன். இது ஏர் இந்தியா மட்டும்தான் நான் பேசுறேன். இது இல்லாத இண்டிகோ,
உங்களுக்கு தெரியும் அவனும் போட்டி போட்டுட்டு ஏற்கனவே 450 பிளேன் ஆர்டர் கொடுத்திருந்தான். இப்ப அடிஷனலா வந்து ஒரு 1000 பிளேனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இது இல்லாத ஆகாஷ் அடுத்த 100-150 பிளேன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறன்றது சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாத நிறைய பேரை வந்து காம்படிஷன்ல உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிளேனுக்கு 90,000 நியூ ஃபிளையர்ஸ் நான் சொல்றேன். அப்ப ஒவ்வொரு கம்பெனிலையும் எக்ஸ்ட்ரா பிளேன்ஸ் வரும் போதும் என்ன நடக்கும்ன்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். டெஃபினட்டா இந்தியா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை விட்டுருங்க, அது வந்து எப்படியா இருந்தாலும் காணாம போயிடும். டெஃபினட்டா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கத்தார் ஏர்வேஸ் ஆகட்டும், இல்ல இத்தியாட் ஆகட்டும், இல்ல துபாய் ஏர்வேஸ் ஆகட்டும், இல்ல எனி ஆஃப் தி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினட்டா இந்தியன் கம்பெனிஸ், அது வந்து ஏர் இந்தியாவா இருக்கட்டும், டாடா ஓன்ட் ஏர் இந்தியாவா இருக்கட்டும், இல்ல இண்டிகோவா இருக்கட்டும், இல்ல ஆகாஷா இருக்கட்டும், யார் வின் பண்ணாலும் இந்தியா வின் பண்ணும். என்ன நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? புதுசா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ எந்த சப்ஜெக்ட் பத்தி வேணும்ன்றது நீங்க சொல்லுங்க. அந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இந்தியா growth ஸ்டோரிய திடமா நம்புற ஆளு. அண்ட் இதனால டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்தியாவோட பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவல்ல வரும். டெஃபினட்டா எங்க கிளைண்ட்ஸ்க்கு எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆல்வேஸ் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்டே இன்வெஸ்டட் இன் இந்தியன் மார்க்கெட். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.